தமிழகம் முழுவதும் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் இதனால் தினந்தோறும் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையின் முக்கிய இடங்களில் சுற்றித் திரிந்து வரும் தெருநாய்களால் பலதரப்பட்ட மக்கள் பாதிப்படைந்தனர். இதனால் சென்னை மாவட்டத்தில் தெருநாய்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அதன்படி சென்னை மாநகராட்சி முழுவதும் உள்ள தெருநாய்கள் கணக்கெடுக்கும் பணி கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்றது. இதில் சுமார் 1,80,000 தெருநாய்கள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அந்த தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவதற்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி சென்னை மாநகராட்சியில் சுமார் 1,47,000 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதில் 16,611 தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதுடன் கருத்தடை சிகிச்சையும் அளிக்கப்பட்டு அதன் கழுத்தில் மைக்ரோ சிப்பும் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாய்கள் கடித்தும் பொதுமக்கள் பலர் பாதிப்புக்குள்ளாகி வந்தனர். இதனால் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களின் எண்ணிக்கை குறித்து கணக்கெடுக்கப்பட்டது. இதால் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நாய்கள் வீடுகளில் வளர்க்கப்பட்டு வருவது தெரிய வந்தது. இந்த நாய்களுக்கு முறையான ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும் மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் எனவும் நாய்களுக்கான உரிமம் பெற வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தனர். இந்த அறிவிப்பை அடுத்து சென்னை மாநகராட்சியில் வீடுகளில் வளர்க்கப்படும் சுமார் 74,000 நாய்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டும் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டும் உரிமம் பெற்றும் வளர்க்கப்படுவது தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள வளர்ப்பு நாய்களுக்கு முறையான உரிமம் பெறவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சென்னை மாநகராட்சியில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறாதவர்களின் வீடுகள் தோறும் மாநகராட்சி ஊழியர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதுடன் ரூபாய் 5,000 அபராதம் விதிக்கப்பட உள்ளது. எனவே வீடுகளில் நாய் வளர்க்கும் நபர்கள் உடனடியாக அதற்கான உரிமத்தை பெற வேண்டும். மேலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவதுடன் அதன் கழுத்தில் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.